அதனால் அந்த மனஸ்தாபத்தெல்லாம் விட்டுட்டு அன்போடு பழக கற்றுங்க. யாராக ஒன்றா இருக்கட்டும், அன்பு காட்டுங்க. இருக்கிறத 10 ரூபாய் இருக்குது, கொடுங்க. அது உங்களுக்கு அப்படியே அந்த புண்ணியம் திரும்பி வரும். அதுக்கு அடையாளம் கிடையாது, பாவத்துக்கும் அடையாளம் கிடையாது, புண்ணியத்துக்கும் அடையாளம் கிடையாது. ஆனால் ரெண்டும் செயல்பாடும் உலகத்தில் இருக்குது. அந்த செயல்பாட்டில் நீ விரும்புறது புண்ணியமாக இருக்கணும், பாவமாக இருக்கக்கூடாது. அதனால் அந்த மாதிரி வழியில் போங்க. அப்படிப்பட்ட மகான்கள் அந்த மாதிரி நீ இன்றைக்கி செய்கிற பாடம் நீ இறந்தீன்னா கூட உன்னை விடாது. ஏன்னா உடல் மேலே 1000 ஆசைகள் 1000 ஆடம்பரங்கள் எல்லாம் பண்ணாலும் அந்த உடல் மண்ணுக்கு போகுது. இன்றைக்கி உலகத்துக்கே உபயோகப்படுற உடல் ஒத்த பைசாவுக்கு உதவாத மண்ணுக்கு போகுது. ஒரு ஆடு செத்து போச்சுன்னா உரிச்சு மோளம் கட்டிடுறான், கறி அறுத்து துண்ணுடுறான், வீணாக போல. ஒரு மாடு செத்துதுன்னா துண்ணுடுறான், மோளம் கட்டிடுறான், எல்லாமே உதவுது. ஒரு பாம்பு செத்து புடிச்சிட்டான்னா கூட அது பெல்ட் ஆக்கிடுறான், செருப்பு பட்டையாக்கிடுறான். எல்லா ஜீவராசினுடைய உடலும் உபயோகப்படுது. ஆனால் இந்த மனிதன் மட்டும் உபயோகப்படலை. ஆனால் அதுங்க இருக்கும்போது உபயோகப்படலை. ஆனால் மனிதன் வாழும்போது உபயோகப்படணும். அவன் தான் மனிதன். நீ செத்த பிறகு 1000 செய்தது புண்ணியமே கிடையாது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, தாய் தப்பு வயசானவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க வாழும்போது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. செத்த பிறகு செவுத்தில் வச்சு கும்பிட்றதால ஒரு பயனும் கிடையாது. அதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு செய்துக்கிறது அப்படின்னு சொல்கிறது. வாழும்போது கொடுங்க. அவங்க என்ன விரும்புகிறாங்க முடிஞ்சதை வாங்கி கொடுங்க, அது உங்களுக்கு புண்ணியம். ஆனால் செத்து பண்ண பிறகு எங்கள் அம்மாங்க இது, எங்கள் ஆயாங்க இது, எங்கள் தாத்தாங்கன்னு வச்சு கும்பிட்றது நீ தூண்டுறதுக்கு செய்துக்கிறது, அது அவங்களுக்கு இல்லை. அதனால் உயிரோடு வாழும்போது நன்மையை பழகுங்க. இந்த உடல் சாத்தியமில்லாத உடல், அழிய போகிற உடல். இந்த அழிய போகிற உடலுக்குள்ளே தான் அழியா இறைவன் இருக்கிறான். அந்த அழியா இறைவனோட உன் எண்ணத்தை கலக்கும் போது அது எந்த பிரிவிலையும் அழியாது. ஆனால் இந்த உடலில் கலக்கும் போது அழிஞ்சு போயிடும். அதனால் உடல் ஆசையை மறங்க, உயிர் ஆசையை நினைங்க. அதுதான் உங்களுக்கு உதவும். சந்தோஷம். அதனால் எப்போவுமே எல்லாத்தையும் இழந்தாலும் இறைவனை இழக்காதீங்க. இறைவனே உங்களாண்ட தான் இருக்கிறான். உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை தேடி கண்டுபிடிங்க. அன்போடு அதுக்கிட்ட அணுகி போங்க. இறைவன் நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன்னா இறைவன் உன்னை தேடி 3 ஸ்டெப் எடுத்து வச்சான். அன்போடு இருந்தால் அருவருப்போரும் அகங்காரமாகவும் வியாபாரமாகவும் போனீங்கன்னா இறைவன் நீ ஒரு ஸ்டெப் எடுத்து 4 ஸ்டெப் பின்னாடி போயிடுவான். அன்போட போனீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு நீ எடுத்து வச்சு கடவுளை தேடினா 3 ஸ்டெப் அவன் முன்னே எடுத்து வச்சு வருவான் உன்னை தேடி. அதனால் அன்போடு இருங்க. அதுதான் வாழ்க்கைக்கு உகந்தது. தாய் தப்பு இழந்த பிள்ளைகள் நம்பிக்கையோடு வாழணும். தாய் தப்புன்னு தான் நம்மளை காப்பாற்றுவாங்க, தாய் தப்பனுடைய உதவியால் தான் நம்ம வாழ முடியும் அப்படின்றத நினைக்கக்கூடாது. அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு செய்த உதவிகளை செய்தாங்க, நம்ம வாழ்ந்தோம். இப்போ அவங்க இல்லை, நம்மளோட வாழணும். பல பேர்கிட்ட பல வீடியோக்களில் சொல்கிறேன், நீ யாரையும் நம்பி வாழாத, உன்னை நம்பி வாழு. யாருடைய உழைப்பில் நீ வாழாத, உன் உழைப்பில் நீ வாழு. உன் உழைப்பால் நீ வாழ்ந்து மற்றவனு கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலன்னா விட்டுடு. ஆனால் நீ அடுத்த உழைப்பில் வாழாத. அந்த உடல் ஒத்து போடும். அந்த நம்பிக்கை போகணும். என்னால் முடியும், அடுத்தவனால் முடியும் போது என்னால் ஏன் முடியாது, நான் ஒழிச்சு சாப்பிடுவேன். எனக்கு வயசு ஒன்றும் தேவையில்லை. 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் வயசு தேவையில்லை. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 10 ரூபாய் இன்றைக்கி சம்பாதிச்சேன்னா நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிப்பேன் அப்படின்ற நம்பிக்கையோடு தாய் தப்புன்னு இழந்த பிள்ளைங்க அந்த நம்பிக்கையை இழக்காமல் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துடும். நான் அடிக்கடி சொல்லுவேன், வாழ்க்கையில் அனுபவமும் அவமானமும் மறந்துடக்கூடாது. மனுஷன் இந்த 2 மட்டும் அவன் எல்லாத்தையும் மறக்கலாம், ஆனால் அவமானத்தையும் அனுபவத்தையும் மறக்கக்கூடாது. அந்த அனுபவமும் அவமானம் தான் உன் வாழ்க்கைக்கு படிக்கோலாக மாறும். அப்படி தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகள் துவண்டு போகக்கூடாது, பயம் வந்துடக்கூடாது. இனிமேல் அவங்க இல்லையே நான் எப்படி வாழ போகிறேன்ட்டு. நீ அவங்களோட பிறக்கல, அவங்களிலிருந்து தான் நீ வந்த. நீயே இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுவேன் என்னால். ஏன்னா இளைஞர் கையில் தான் நாடே இருக்குது, உலகமே இருக்குது. முதியோர்வங்க இப்போ நம்மளை மாதிரி ஆளெல்லாம் எல்லாத்தையும் விட்டு இனிமேல் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இளைஞர்கள்கிட்ட எல்லா திறமைகளும் இருக்குது. இளைஞர்கள் நல்லா படிக்கணும், நல்ல வழியை பின்பற்றணும். படித்தால் மட்டும் போதாது, கிரிமினல் ஆகிடக்கூடாது. படிப்பை அறிவை வளர்த்துக்கிறதுக்கு படிக்கிறது. அதை அடுத்தவனுடைய பொருளை அபகரிக்க படிக்கிறது இல்லை. அதனால் அந்த படிப்பை நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கைக்கு வச்சுக்குங்க, அடுத்தவனை கெடுக்கிறதுக்கு வச்சுக்காதீங்க. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் படித்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேறிங்கன்னா இந்த உலகம் சிறப்பாக இருக்கும். இந்த உலகம் சிறப்பாக இருக்குன்னா இளைஞர்கள் சிறப்பாக இருக்கணும். இருந்தால்தான் இந்த உலகம் சிறப்பாக இருக்கும்.
முதியோர்களால் ஒன்றும் சாதிச்சிட முடியாது. இளைஞர்களால் தான் சாதனை செய்ய முடியும். அந்த சாதனை படைக்கக்கூடிய இளைஞர்கள் வைராக்கியத்தோடவும் அந்த இதுவோட வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்திய நாடு முன்னேறிடும். ஏன்னா இந்திய நாடு முன்னேறணும்னா முதியோர்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இந்த இளைஞர்களால் தான் முடியும். ஆனா அந்த இளைஞர்கள் தோண்டு போகக்கூடாது. இது என்னால முடியாது, அது என்னால முடியாதுன்னு நினைக்கவே கூடாது. எல்லாம் என்னால முடியும், எது கிடைக்குதோ அதுல போயிடு. அப்போ இந்த நாட்டையும் முன்னேறணும், உன் குடும்பமும் முன்னேறணும், நீ உன்னால இந்த உலகமும் பயன்பெறணும். அந்த மாதிரியான இளைஞர்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்கிறாங்க. அதை சீரான முறையில் பயன்படுத்தி பயணங்கள் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த இந்திய நாடு உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஆன்மீக நாடா மாறும். அந்த மாற்றத்துக்கு அவங்களுடைய முயற்சிகள் இருக்கணும். இந்த யோக பாதையில் வருபவர்கள் குறைந்தபட்ச புரிதல் என்னவாக இருக்க வேண்டும்? குறைந்தபட்ச புரிதலே என்னன்னா உண்மை பக்கம் கண்டிப்பாக நிற்கணுன்றது தான். எதை தேடி வந்தோம்? உலகத்தில் பொண்ணை தேடணும், பொருளை தேடணும், பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் தேடணும். இப்போ எதுக்காக நாம் வந்திருக்கிறோம்? இதுவே போதும்னா அடுத்து தேட வேண்டியது என்ன இருக்குது அப்படின்ற கேள்விகள் வந்ததுனால வந்திருப்பாங்க. ஏதோ ஒன்று இருக்குப்பா, இதெல்லாம் பத்தலை, இதால் என்னோட வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகாது, முழுமை அடையாதுன்னு வேற ஏதோ ஒன்று இருக்குப்பான்னு ஏதோ ஒன்று அவங்க மனசில் உறுத்ததுனால தான் இந்த பாதையை தேடி வந்தாங்க. சரி, வந்தவங்க கடைசி வரைக்கும் அதில் நிற்கணும். வந்துட்டோம். ஏன்னா மாயைக்கு மிகப்பெரிய பலம் இருக்குது. என்ன பலம் இருக்குதுன்னா, நீ எங்கே இருந்தாலும் உன்னை இந்த உலகத்திலேருந்து தப்பிச்சு போகவே வைக்கக்கூடாது. அதுதான் இந்த மாயையோடைய மிகப்பெரிய பிரம்மாண்டம். கேள்வி என்ன கேட்டீங்க? குறைந்தபட்ச புரிதல் என்னவாக இருக்க வேண்டும்? குறைந்தபட்ச புரிதல் இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நிலையிலிருந்து எதை இழந்தாலும் அந்த நிலையிலிருந்து பின்வாங்கவே மாட்டேன் அப்படின்றது மட்டும்தான் இதில் இருக்கிற குறைஞ்சபட்ச தகுதி. அதிகபட்ச தகுதியும் அதுதான். ஏன்னா எதை தெரிஞ்சாலும் அதில் நீ முழுமை அடையணும்னு சொன்னால் என்ன இருக்கணும்? வெச்ச காலை பின் வைக்காமல் இருக்கணும். ஒரு வாட்டி இந்த இடத்துல நீ முன்ன வச்சுட்டேன்னு சொன்னால் திரும்பவும் உயிரே போனாலும் அதிலிருந்து பின்வாங்கவே கூடாது. அப்படி இருந்ததுனால தான் ஐயா அவ்வளோ வறுமையிலையும் அவ்வளோ ஏழ்மையிலையும் தான் குடும்பத்தை கூட பார்க்காம தான் இந்த விஷயத்தோட முழுமையான நிலை என்னன்னு அறியணும்னு அவர் போனதுனால தான் இன்னைக்கு நாம் அவரை பற்றி பேசுகிறோம். அவர் எங்கேயாவது ஜகா வாங்கியிருந்தா, அவர் காலை முன் வச்ச காலை பின்னெடுத்து இருந்தால் நமக்கு இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்குறது? சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆளே இல்லாமல் இன்னைக்கு ஞானம்னா என்னன்னு தெரியாமல் எங்கேயோ போய் எப்படி எப்படியோ போயிருப்போம். அப்போது கொண்ட கொள்கையில் முதல்ல உறுதி வேணும். அப்போது இதுதான் உண்மைன்னு நாம் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அதில் இருந்து பின்வாங்கக்கூடாதுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்கே போனாலும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி இந்த ஆன்மீகத்தில் இந்த ஞானத்தில் வாங்க வாங்கன்னு இறைவனும் கூட மாட்டான், வாங்க வாங்கன்னு வழியும் விட மாட்டான், மாயையும் வழிய விடாது. நீ ஒரு முடம் ஏறினா ஒரு முடம் சறுக்கக்கூடிய ஒரு மாயை உலகம் இது. புரியுதுங்களா? அப்போது முன் வச்ச காலை உன்னை எப்படியாவது இந்த உலகத்திலேருந்து தள்ளி விட்டுருவேன், நீ ஞானத்தையே அடையக்கூடாது, சம்சார வாழ்க்கையில் இருந்து எல்லாரையும் போல பிறக்கணும், எல்லாரையும் போல சாகணுன்றது தான் இந்த உலகத்தோட நியதி. அப்போது இப்படிப்பட்ட உலகத்தில் நீ தப்பிச்சு கடை சேரணும்னா கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கணும். உறுதி இல்லைன்னா என்ன ஆகும்? நீ பாடம் பண்ணாலும் அந்த பாடம் உனக்கு பலிக்காது. காரணம் என்ன? இன்னைக்கு ஒருத்தரை குருவா ஏத்துக்கினேன், அப்போ நீ சாகிற வரைக்கும் அவர் மட்டும்தான் குரு. ஆனா கொண்ட கொள்கையில உறுதி இல்லைன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு இவரை காலை பிடிப்ப, நாளைக்கு இன்னொருத்தர காலை பிடிப்ப. அப்போ இவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும், அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். கொள்கை மாறிக்கினே போச்சுன்னா நீ கரை சேர போகக்கூடிய காலமும் கண்டிப்பா கைக்கு வராது. அப்போ கரை சேரணும்னு ஒருத்தரோட பாதத்தை பிடிச்சிட்ட, அவர் தான் குருன்னு பிடிச்சிட்டேன்னா கடைசி வரைக்கும் நிற்கிறதுக்கான மனம் வேணும், வைராகியம் வேணும். வைராகியம் இல்லாமல் ஆசைப்பட்ட மாதிரி இன்னைக்கு 10 ரூபா வந்தால் போதும், நாளைக்கு 100 ரூபா வந்தால் போதும், நாளைக்கு 1000 ரூபா வந்தால் போதுன்ற மாதிரி உலக மக்கள் ஓடுற மாதிரி இன்னைக்கு இங்கே இருப்போம் நாளைக்கு அங்கே இருப்போம் அப்படின்னு போனால் கடைசி வரைக்கும் கரை சேராமல் ஒரு நாள் எல்லாரும் மாதிரி செத்து தான் போகணும். வீடு பேர் அடைய முடியாது, இறைவனையும் அடைய முடியாது. காரணம் என்ன? நான் யாருன்னு கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ நான் யாருன்றது அடிப்படை தேவை. அந்த அடிப்படை தேவையை நீ உணரணும்னு சொன்னால் வைராகியம் வேணும். இதுதான் உண்மைன்னா அந்த இடத்துல சாகிற வரைக்கும் நிற்கிறதுக்கான வைராகியம் உனக்கு இருக்கணும். அதைத்தான் புத்தனும் இருந்தான், அதைத்தான் பிரகலாதனும் இருந்தான்.
பிரகலாதனுக்கு தெரியும் யானை மிதிச்சா சாவன்னு. ஆனால் அவன் ஏன் கொண்ட கொள்கையில் மாறாமல் இருந்தான்? செத்தால் கூட நான் சொல்லிக்கினே தான் சாவேன், நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கினே தான் சாவன்னு போகிறான். அதனால தான் இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த உலகத்தில். அப்போது கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கக்கூடிய மன வலிமை யாருக்கு இருக்குதோ அதுதான் அடிப்படை தேவை. அந்த இல்லாமல் ஏதோ தடுக்கி ஊந்தோம், யாரோ சொன்னாங்க இங்கே வந்தன்றவங்க எல்லாரும் காலத்தால் விலக்கி வைக்கப்படுவாங்க. அவங்க நிலையாக நிற்கவே முடியாது, அவங்களுக்கு ஆன்மீகமும் வராது. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சாமி. சொல்லுவா. நம்ம மண்டையில் நிறைய சிந்தனை போவாதுலாம் சொல்ல, ஆனால் அந்த சிந்தனை நம்ம தடுக்கணும்னா நம்ம கவனமாக இருக்கணும்னுவாங்க. ஆனால் மற்றவங்க ஜோசியங்கள் சாமிங்களை பார்க்கும்போது சாமிங்க சொல்கிற கேட்கும்போது விழிப்புணர்வாக இருக்கணும்னுவாங்க. விழிப்புணர்வாக இருந்தாலே சிந்தனை எல்லாமே போயிடுவாங்க. ஆனால் அந்த விழிப்புணர்வுனா என்ன சாமி, அது எப்படி செயல்படும்? நல்ல கேள்வி. மண்டையில் 1008 ஓடுது, ஒரு செகண்டு கூட சும்மா இருக்க மாட்டேங்குது. சதா எதையாவது இந்த வேலை முடிஞ்சோடனே அடுத்த வேலைன்ற மாதிரி மனசு ஓயாமல் செஞ்சுக்குது. இந்த ஓயாமல் செஞ்சுக்கிறத எப்படி நிறுத்துறது? அதானே சாமி? ஆமாம் அதானே, ரைட். அப்போ மனம்னா என்ன? இப்போ வழக்கமாக நம்ம அபேசலாம் வாங்கல, பாடலாம் வாங்கல. இதுக்கு முன்னாடி எப்போயாவது மனசை பற்றி சிந்திச்சிருப்போமா? ஐயாவோட வீடியோவும் கேட்கல. அதுக்கு முன்னாடி மனசை பற்றி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? ஒன்றும் தெரியல. ஏன் அப்படின்னா அந்த மனம்தான் வேலை செய்யுது, ஆனால் ஒரு நாள் கூட திருப்பி அதை பார்த்ததே கிடையாது. ஏன்னா அதுக்கிட்ட போய் நம்ம நின்றதே கிடையாது. அதனால அது அமைதியாக இருந்து அது எல்லா காரியத்தையும் சாதிக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் என்னாவது மனசோட பலம் பலவீனம் எல்லாத்தையும் ஐயா புட்டு வச்சிட்டாரு. இப்போ நான் போய் மனசை அடக்கணும் உட்காடுறேன். உட்காந்தோடனே என்னாவது அது சிவி சிங்காச்சி இந்த முடியெல்லாம் பிரித்து போட்டு பேயாட்டம் ஆடுது முன்னாடி. ஆடுதா? எல்லாரும் முன்னாடி அப்படி தான் ஆடும். ஏன்? அதுக்கிட்ட நேராக மோதுறேன். பார்த்துலாம், நீயா நானான்னு பார்த்துலாம். ஆனால் இது கரெக்டாக தப்பா? சரி சாமி, மனசு அடங்கினாதான் நமக்கு மாரணம் உண்டு. அப்போ மனசு அடங்கணும்னா நான் அதுக்கு முன்னாடி போய் நிற்கலாம். நிற்கிறது சரியா தப்பா? சரி, தப்பு. தப்பு சார். ரைட்டு. மனம் ராமாயணம் கேட்டிருக்கீங்களா? ராமாயணம் கேட்டிருப்பீங்க. ராமாயணத்தில் வாலின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த வாலியை இது வரைக்கும் எதிர்க்க நின்று யாரும் ஜெயிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே வாலின்றவன் அசுர பலம் இருக்கவன்கிட்ட, இது கூட இன்னொரு பலமும் சேர்ந்துக்குது. என்ன பலம்? எதிரில் யார் நின்னாலும் அந்த பலத்தையும் இவரே ஏற்றுப்பான். அப்போ எதிர் இருக்கிறது டம்மி ஆகிடும். அதானே சாமி? அதனால தான் ராமன் என்ன பண்ணுறான்? யார் ராமன்? யார்? உன்ன மாதிரி என்ன மாதிரி மனுஷன் இல்லை, சாட்சாத்து மகாவிஷ்ணுவோட அவதாரம். ஆனால் அவரோட நிலைமை என்ன ஆகுது? மறைஞ்சு நின்று தான் வாலியை அடிக்கிறாரு. ஏன் நான் தெய்வம் நேரம் நிற்க வேண்டி தானே? முடியாது. அப்போ அந்த வாலி யாருக்கும் ராமாயணத்தில் இருக்கிற வாலி யாரு? உன் மனசில் இருக்கிற மனம் வேற, வாலி வேற யாரும் இல்லை. அப்போ நீ போய் அதுக்கு முன்னாடி போய் முறைச்சனா அது உன்னை விட 10 பேர் சேர்ந்த மாதிரி முறைக்கும். நீ அதுக்கு முன்னாடி போய் அழுந்தனா நீ ஒரு ஆள் தான் அழுவ, அது சாவு வீட்டில் அழுகிற மாதிரி அழுவோம், மூக்கை சிந்தி போட்டு அழுவோம். புரியுதுங்களா? அப்போது மனசுக்கிட்ட அடக்கூடாது, கோபமும் படக்கூடாது. ஏன்னா இது ரெண்டுமே சும்மா இருக்கிற பலன்னு காத்தடிக்கிற மாதிரி. நீ கவலைப்படுறியா மனம் வளரும், நீ கோவப்படுறியா மனம் வளரும். ஆனால் நம்ம என்ன பண்ண நடைமுறை வாழ்க்கையில் இது 2 விஷயம் தான் பண்ணுறோம். ஒன்று கவலைப்பட்டு இருப்போம், இல்லை கோவப்பட்டு இருப்போம். அடுத்தவன் நல்லா இருக்கிறேன்னா கவலைப்படுவான், நான் நல்லா இல்லைன்னு கோவப்படுவோம். இது ரெண்டுமே என்னது? இது மனசை வளர்க்குறதுக்கான கருவி. அப்போ நான் இங்கே என்ன சொல்கிறாங்க, நீ மனசுக்கிட்ட போகாதடா. மனசை ஜெயிச்சவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, ஞானிகள் உட்பட. ஞானிகள்லாம் மனசை ஜெயிச்சவங்க கிடையாது, மனசை அடக்கும் உபாயம் தெரிஞ்சவங்க. அதுதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு சொன்னேன் இல்லையா, மனம் என்னும் மாடு அடங்க மூச்சு கயிறு ஒன்று தான் இருக்குது. அப்போ மனசு மாடு மாதிரி இருக்குதுப்பா, அது அடக்க முடியாத அடக்கக்கூடிய பலம் உலகத்தில் இல்லை. என்ன பண்ணலாம்? நீ மூச்சை குடிப்பாரு, அடங்கிடும். மூச்சை கவனி. அப்போ உன் எண்ணம் விரிஞ்சு 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 போகுது, போட்டோம் விட்டுரு. உட்கார முடியலப்பா, என்னை பற்றி நான் யோசிக்கணும் பார்க்குறேன், இல்லை எனக்கு ஊரை பற்றி தான் யோசிக்குது, சதா ஒரு நிமிஷம் கூட நிற்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுறது? அப்படின்னா நீ அது போக்கில் விட்டுடு, நீ ஒரு வேலையை செய்.
அந்த வேலையை கண்ணும் கருத்துமா செய்யு. இதுக்கு நீ யோகம் தான் பண்ணணும்னா யோகம் பண்ண வேண்டியதில்லை. அம்மா சமைக்கிறாங்க, சமையல் வேலை மட்டும் செய். இந்த வேலையை எவ்வளோ அழகாக பண்ணலாம், எவ்வளோ ருசியாக பண்ணலாம்னு அம்மா செய்கிறாங்க. அதனால தான் நம்ம சாப்பிட்றோம். அப்பா செய்கிறாரு, என் குடும்பத்துக்கு இதெல்லாம் வேணும், அவருக்கு 1000 மனசில் ஓடும், எல்லாத்தையும் தூக்கி போட்டு என் பிள்ளைக்கு நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், இன்றைக்கி இது வந்தால் தான் வேலைன்னு அவர் போகிறார்ல. அந்த மாதிரி நீ ஒரு வேலை செஞ்சேன்னா அந்த ஒரு வேலையை தவிர வேறு எதுவும் சிந்திக்காத. உன் மனம் ஓடட்டும், நீ சிந்திக்க கூடாத. திரும்ப திரும்ப கொண்டு வந்து அதை கட்டு, அதை அறுத்துக்கணும், ஓடும். கவலைப்படாத. என்னப்பா பாடம் பண்ணுறேன், இது எவ்வளோ பெரிய புனிதமான விஷயம், மனசு இப்படி அடங்காமல் இருக்க, இது எவ்வளோ பெரிய பாவம். பாவமே கிடையாது, மனசோட இயல்பு அதுதான். இந்த தண்ணியை தட்டி விட்டால் எங்கே ஓடும்? மேடை நோக்கிய ஓடும். பள்ளம் எங்கே ஓடும்? அங்கே தான் ஓடும். அது தண்ணியோட இயல்பு. அந்த மாதிரி இந்த மனசோட இயல்பு சதா ஒரு இடத்துல நிற்காம இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஓடும். இந்த பக்கம் கடந்த காலம், முன்ன நிற்கிறது எதிர்காலம். எப்பவுமே நிகழ்காலத்தில் இல்லாதது தான் மனசுன்ற உண்மையை நாம் புரிஞ்சுக்கின்னு அதாவது போக்கில் விட்டணும். அப்போ தான் மனமானது என்கிட்ட சண்டை போட ஒருத்தம் கூட இல்லைடா, நான் எதுக்கிட்ட என்கிட்ட இருக்கிற ஆயுதம்லாம் என்னத்துக்கு ஒன்று ஒன்றா எடுத்து இறக்கிடும். ஒரே மார்க்கம், நம்ம சண்டை போடவே கூடாது, தப்பிச்சு வர வழியை தான் பார்க்கணும். அப்போ நம்ம மனசை அடங்கலை என்ன பண்ணலான்னா, நீ வந்து பயிற்சி பண்ணி தான் அடங்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நீ படிக்கிறியா, படிக்கிறத மட்டும் வேலையை பாரு. மனசு ஓடுதா ஓட்டம், கவலைப்படாத. கவலைப்பட்டனா அதுக்கு தீனி, கோவப்பட்டனா அதுக்கு தீனி, ரெண்டையுமே போடாத. புரியுதா? இது ஒன்று தான் வைராகியமாக நம்ம செய்யக்கூடிய வேலை. மனன்றது தானாக அடங்க ஆரம்பிச்சிடும், வேறு மார்க்கம் கிடையாது. சரிங்களா? அப்போது ஒரு பொருள்கிட்ட நம்ம போய் நிற்கிறோன்னா அதோட பலம் பலவீனம் ரெண்டுமே நமக்கு தெரியணும். அதை தான் ஐயா ஆண்டவனை பற்றி கூட ஐயா பேசுனதே கிடையாது. மனசு தான், ஏன் அது ஒன்று தான் இவன் மேலேயும் போக வைக்குது, கீழே வர வைக்குது. அப்போ அதை சரி பண்ண எல்லாமே சரியாயிடும். அதுதான் ஐயாவோட கான்செப்ட். புரியுதுங்களா? எவ்வளோ பெரிய விஷயத்த எவ்வளோ சாதாரணமாக சொல்லிங்கிறா பாருங்க. நமக்கெல்லாம் எவ்வளோ பெரிய வழி. கலங்கரை விளக்கு மாதிரி கடலில் வழி தெரியாமல் தப்பிச்சு தடுமாறுறவனுக்கு எப்படி கலங்கரை விளக்கம் வழி காட்டுதோ, வாழ்க்கைன்ற கடையில் நம்மளாம் தடுமாறுறோம். தடுமாறும் போது அவரோட ஒரு வார்த்தையும் ஒரு சொல்லும் நமக்கு கலங்கரை விளக்கம். ஓகேப்பா, கரெக்டான வழி சொல்லிட்டாருப்பா. நம்ம தப்பிச்சு வாழ்க்கையில தப்பிச்சு வர்றதுக்கான எல்லாத்தையும் அவன் சொல்லியிருக்காரு, கலங்கரை விளக்கம் மாதிரி. சரிங்களா? நீங்கள் பாடம் வாங்கியிருந்தீங்கன்னா பாடத்தை பண்ணுங்கள், மனசு அழைப்பா. இதை பற்றி ஒரே பண்ணிக்காது, கவலைப்பட வேணாம், மனசு தானாக அடங்கும். சரிங்களா? இல்லை, நல்லவங்க ஒரு சுச்சுவேஷன், அந்த ஒரு பேடான ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்காருல்ல சாமி, அதுதான். ஆனால் இதே கூட்டத்துலேருந்து நல்லவங்களாம் வந்திருக்காங்களா, நல்லவங்களாம் வாழ்கிறாங்களே, இதே கூட்டத்தில் தான் ஞானிகளும் வந்திருக்காங்களே. கண்டிப்பாக. அப்போ அது காரணம் என்ன? அவங்க ஃப்ரீடத்தை கரெக்டான வழியில் அவங்க கொண்டு போகிறாங்க. அதுதான். நாம் ஓட்டுறவங்க, நாம் வண்டி எப்படி ஒன்றா இருந்து போட்டோம், அது அழகாக இருக்கட்டும் அழகாக இல்லாத போட்டோம், நல்லா இருக்கட்டும் நல்லா போட்டோம், அதில் விஷயம். ஓட்டுறவங்க என்ன பாவனையில் ஓட்ட போகிறாங்க அந்த வண்டியை. மனம்ன்ற வாகனத்தை காரணம் வச்சுக்கோங்க, அந்த வாகனத்தை ஓட்டுறவங்க கிட்ட தான் அந்த சிறப்பு இருக்குமே தவிர காருக்கிட்ட எதுவும் இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, என்கிட்ட இத்தனை கோடிக்கு மதிப்புள்ள கார் இருக்குது அப்படின்னு காருக்கு மதிப்பை கொடுக்குறானே தவிர ஓட்டக்கூடிய நமக்கு மதிப்பு தெரில. அதனால வந்த பிரச்சனைங்க தான். ஆனால் என்ன பண்ணோம், எவ்வளோ அழகான காராக இருந்தாலும் வாங்கினவன் நான், என்னை விட பெரிய பொருள் அது ஒரு நாள் ஆகிடாது. நான் தான் அதை ஓட்ட போகிறேன், நான் தான் எப்படின்னா பண்ணணும்னு தெரிஞ்சு சொல்ல போகிறேன். ஒரு நாள் அதுவாக ஆன் ஆகி அதுவாக ஓட போகிறது கிடையாது. நான் தான் அதை ஓட்டணுன்ற அறிவோடு இருந்துட்டேன்னா அந்த காரு எனக்கு கீழே இருக்கும், இல்லைன்னா அந்த காருக்குள்ளே நான் உட்காந்துக்கணும். இப்போ மனம்ன்ற வாகனத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு வேணும். அப்போ அந்த பொருளெல்லாம் எப்படிலாம் வேலை செய்ய காரணம் என்ன அப்படின்றத பிரித்து பார்க்கணும். எது சரி எது தவறு அப்படின்லாம் நம்ம புரிஞ்சால் மட்டும்தான் மனசை நிர்வாகம் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் டைரெக்டாக மனசுக்கிட்ட மோதாதப்பா. ஏன்னா மனம் வந்து அடக்க நினைக்க நானும் வளர ஆரம்பிக்கும். அது ராமாயணத்தில் வர ஒரு வாலி எப்படி இருப்பான், தான் முன்னாடி எவ்வளோ பெரிய பலசாலி வந்தாலும் அவனுடைய பலத்தை அப்படியே உள்ளே வாங்கிக்கின்னு இவன் அதை விட 10 மடங்கு பலமாயிடுவான். அதே மாதிரி தான் மனசை போய் முன்னாடி நின்று நான் அடக்கணும்னு நினச்சேன்னா அது வளர்ந்து பூத மாதிரி ஆகுமே தவிர அது ஒரு நாள் எனக்கு பணிஞ்சே கொடுக்காது. இது மனசோட தாத்பரியம் தான். முதல்ல இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். அதை என்ன பண்ணணும், அதை அழிக்கணும்னு நினச்சேன்னா முன்னாடி போய் நிற்கிறத முதல்ல நிறுத்தணும், சண்டை போடுறத முதல்ல நிறுத்திடணும். அதை அழிக்கணும்னு உண்மையிலே நமக்கு அறிவு இருந்தால் முதல்ல நான் பண்ண வேண்டியது மூச்சுன்ற அந்த மூக்கை நாங்கள் பிடிக்கணும்.
மூச்சுன்ற மூக்குனாங்கயிற்குள்ளதான் மனத்தோட மொத்த ரகசியமும் இருக்குது. மனசுக்குன்னு ஒரு பொருள் இல்லை, மனம் எப்படி இயங்கணும்னு தெரியாது. என் மூச்சோட வேகம் அதிகமாக மனசோட வேகமும் அதிகமாகும். என் மூச்சு நின்று நிதானமாக ஓடிச்சுன்னா மனமும் நிதானமாக ஓடும். இப்போ ஒரு பதட்டம், மூச்சு எப்படி ஓடும்? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடும். நான் அமைதியாக இருந்தால் மெதுவாக ஓடும். அப்போது மனசுக்கும் மூச்சுக்கும் மட்டும்தான் தொடர்பு இருக்குது, மற்ற பொருளெல்லாம் அப்புறம் தான். அப்போ ஐயா என்ன சொல்கிறாருன்னா, இது வெளியவும் உள்ளேயும் போயிருந்தா பல எண்ணங்கள் கொண்ட மனுஷங்க இருக்கிறாங்கப்பா. அவங்க மூச்சு வெளியே வருது, உன் மூச்சு வெளியே போகுது, இது ஒன்னோட ஒன்று கலந்து திரும்ப நீயும் நானும் வாங்கியிருக்கிறோம். அப்போது இதை சர்வசாதா காலமாக உள்ளுக்குள்ளேயே ஓட்ட முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரமாச்சு மூச்சை உனக்குள்ளே ஓட்டி ஓட்டி பழகணும்னா அது சர்வசதா காலமும் உனக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ வெளியே போகிற அளவு குறைஞ்சிரும். வெளியே போகிற அளவு குறைஞ்சுன்னா எண்ணங்கள் விரிவடையதும் குறையும், மனம் சஞ்சலப்படுறதும் குறையும். எப்போ குறையும்? என் மனம் எனக்குள்ளே ஓடுங்கன்னா மட்டும்தான். அது எப்படிப்பா ஓடுங்கன்னா, என் மூச்சு எனக்குள்ளே ஓடினாதான் என் மனம் எனக்குள்ளே ஒடுங்கும். மூச்சு விரிவடைஞ்சா மனம் விரிவடையும், மூச்சு ஒடுங்குனா மனமும் ஒடுங்கும். அப்போ நான் எதை பண்ணணும்னா, மனம் ஒடுங்கணும்னா மூச்சு முதல்ல ஒடுக்கணும். இதுதான் அதோட சூட்சுமம். சூட்சும கயிறு இங்கே தான் வச்சிருக்கிறான் இறைவன். அது பாடம் பண்ண பண்ண தான் போடுவோம். பாடம் பண்ண பண்ண மட்டும்தான் அது. இது பட்டை தீட்டுற மாதிரி. வைரக்கல்ல அப்படியே ஏற்றலாம் விற்க முடியாது, அதுக்கு மதிப்பே கிடையாது. நீ பட்டை தீட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது ரேட்டு போகும். அந்த மாதிரி மனம் அழுக்கு படைஞ்சி மண்ணில் பொறிஞ்சு கிடக்குது. அதை நீ எடுத்து என்ன பண்ணணும்? பட்டை தீட்டணும். எதை வச்சு தீட்டணும்? அந்த பாடத்தின் மூலிமா தான், இந்த மூச்சின் மூலிமா தான். இது ஒன்று தான் சாமி, அது எல்லாத்துக்கும் ஆணி வேறு. இதை பிடிச்சி கரெக்ட் பண்ணிட்டோம்னா மற்ற எல்லாம் கரெக்டாகும். ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காத விஷயம். ஏன்னா நாம் யாரும் காட்டில் போயோ ஒரு குகையில் போயோ இந்த பாடத்தை வாங்கி போய் பண்ண போகிறது இல்லை. வீட்டுக்குள்ளே உட்காந்து பண்ணிக்கிறோம், ஊருக்குள்ளே வாங்குறோம். எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது, எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது, அதை நோக்கி நான் ஓடணும். மிச்சம் இருக்கிற டைமில் எப்போனா டைம் கிடைக்கும்போது உட்காந்து பாடம் பண்ணணும். இப்போ எது ஜெயிக்கும்? ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் உட்காந்து பாடம் பண்ணுறேன். மற்ற 22 மணி நேரமும் நான் உலகத்துக்காக ஊருக்காக விட்டுட்டேன். 22 பேசா 2 ஹவர் பேசா? அப்போ மனசை உலகத்தை பார்த்தே நான் பூதம் மாதிரி வளர்த்துனே இருந்துட்டேன். அது 2 ஹவர் போய் சும்மா உட்காரது அங்கேயும் பூதம் மாதிரி தான் வேலை செய்யும். அதனால் மகான்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ பாடம் பண்ணும்போது மட்டும் மனசை அடக்கணும்னு நினைக்காத, வேலை செய்யும் போது மனசை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு என்ன வழிப்பாரு. அப்போது எதை செய்கிறியோ அதை மட்டுமே செய்யறதுக்கான முயற்சியை முதல்ல பண்ணு. அதுவே ஒரு தவம். நீ 2 ஹவர் அடக்கணும்னு நினச்சினா அடக்கவே முடியாது. ஆனால் 22 மணி நேரமாக உன் மனசை உன் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு வழி எதை செய்கிறியோ அதுவாகவே நீ ஆயிடுப்பா. நல்லதா கெட்டதாலும் அப்புறம் நல்லது கெட்டதுக்கு புள்ள போவானா நம்ம. ஆனால் நீ ஏதோ ஒரு வேலை செய்ய போற, படிக்கிறியோ சாப்பிட்றியோ ஒரு தொழிலை செய்யறியோ, எதை செஞ்சாலும் நீ அதுவா ஆயிடு. அந்த மனபாவனை உனக்கு வந்துச்சுன்னு சொன்னா இங்க உக்காஞ்ச உடனே நீ இதுவாகவே ஆயிடுவே, அங்க போராட்டமே இருக்காது. புரியுதா சொல்றது? 22 மணி நேரமும் இந்த பாவனையில போயிடணும். போயிட்டா இங்கே உட்காரும்போது போராட்டம் இருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 22 மணி நேரமும் நம்ம வெளி வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம். 2 மணி நேரம் இந்த வாழ்க்கையை வாழ்த்துக்கு அது மனசை இழுத்து வைக்கிறோம், அது வாழ மாட்டேங்குது. ஏன்னா அது வேற ஒரு பழக்கம் இருக்குது, அது ஓடுது. அப்போது நம்ம எதையுமே தவிர்க்கவே முடியாது. இதுக்காக பாடத்துக்காக ஊரையோ உலகத்தையோ வருமானத்தையோ குடும்பத்தையோ விட்டுற முடியாது, எல்லாம் வேணும். ஆனால் இங்கே ஐயா சொல்கிறது என்னன்னா, நீ எதையாவது செஞ்சுன்னு போப்பா, எதை செஞ்சாலும் நீ அதுவாகவே இரு. பொண்டாட்டிக்கிட்ட புருஷனா இரு, ஐயா சொன்னது தான். அது சூட்சமாக பயங்கரமான விஷயம். அது அவர் சொன்னது என்னவோ சாதாரணமாக தெரிஞ்சிருக்கு எல்லாருக்குமே. எந்த செயல் செஞ்சாலும் ஒரு நிலை. அதுதான். தாய்க்கு முன்னாடி பிள்ளையாரு, பிள்ளைக்கு முன்னாடி அப்பனாயிரு, பொண்டாட்டிக்கு முன்னாடி புருஷனாயிரு. எங்கே எதுவாக இருக்கிறியோ அங்கே அதுவாக இருக்க பழகிக்கோ, மாற்றி பண்ணிக்காத அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், எங்கே எதுவாக இருக்கிறியோ நீ அதுவாக மாறதுக்கான வாய்ப்புகள் வரும். அந்த பாவனை மனசுக்குள்ளே ஏற 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 இங்கே போய் நீ தியானம் பண்ணணும். உட்காந்து நீ தியானம் ஆயிடுவ, நீ பண்ண வேணாம், அது தானாக உட்காந்துடும் உனக்கு. இங்கே எல்லாம் போராடி பண்ணின்னுக்குறோம். காரணம் என்னன்னா, மற்ற நேரம்லாம் பகலில் விட்டுடுறோம், இங்கே வலிச்சு கட்டுறதுக்கான முயற்சி பண்ணுறோம். ஆனால் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கின்னு நம்ம வாழ்க்கையை நடத்த எங்கே போனாலும் அங்கே அதுவாக இருக்கிற மாதிரி பாடம் பண்ணும்போது நம்ம பாடமே ஆகிடுவோம், அங்கே ஒரு போராட்டமும் இருக்காது. இதுதான் சூட்சும சாமி.
ஏன்னா இங்கே வந்தவங்க யாரும் சாதாரண ஆளுங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு புதுசாக கூட வந்திருக்கலாம், ஆனால் அவங்க வாழ்க்கையில் 1000 விதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் பட்டு அடி உத வாங்கி ஒரு பக்குவமான சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் தான் ஐயாவை தேடி வர முடியும். இங்கே ஐயாவை தேடி நினச்ச உடனே எல்லாராலையும் வந்துட முடியாது, அதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கணும். அப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாரும் ஏறக்குறைய பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் மட்டும்தான். அவங்களுக்கு ஒரு வழி மட்டும்தான் இப்போ தேவைப்படுது. அவங்களுக்கு அறிவு இல்லாமல் இல்லை, அறிவு ஆல்ரெடி இருக்குது, அவங்களை எல்லாம் இறைவன் கொடுத்தே தான் அனுப்பியிருக்கிறான். அந்த அறிவு தான் இங்கே ஒருத்தர் குருநாதர் இருக்கிறாரு, அவர் வழியில் நீங்கள் போங்க, அவர் முதல்ல அவரோட ஆசீர்வாதத்தை வாங்குங்க சொல்லி இருந்தது. அவங்க மனம், அந்த மனசுக்குள்ளே தான் அறிவுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அந்த அறிவை செயல்பட விடாமல் மனம் மட்டுமே நம்மளை ஆட்டி படைக்குது. மனம் ஆட்டி படைக்குதுன்னா எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா, எப்பவுமே உணர்ச்சி வசப்பட்டுனே இருப்போம். ஆசை பாச கோபம், இது 3 மனுஷனுக்கு மனம் செயல்பட்டுனே இருக்குது. அப்போ அறிவுன்றதுக்கு அங்கே வேலையே கிடையாது. இது 3த்துல இந்த 3மே பிரதானமாக செய்யக்கூடிய மனுஷனால் அறிவுபூர்வமாக சிந்திக்கவே முடியாது. இந்த 3ஓட பலம் யாருக்கு குறையுதோ அவங்க மட்டும்தான் நின்று நிதானமாக இது சரி இது தவறு அப்படின்னு புரிஞ்சு தன்னோட வாழ்க்கையில் அதை நடைமுறை கொண்டு வருவாங்க.